வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் மகாநதி சீரியலை பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீக்கே ஃபேன்ஸ் ஆனீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரி வந்து கம்பெனிஸ்க்கு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வந்து லேபர்லாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. ஏன் இவ்வளோ நாளாக வந்து எங்கே போயிருந்தீங்க? ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து உங்களை வந்து இந்த கம்பெனியில் பார்க்கவே முடியல. எவ்வளோ நாளாக வந்து நாங்கள் வந்து இந்த உரிமைக்காக மீட்டுக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கோம். ஆனால் எங்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை சார்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே கரகோசம் எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. அந்த அளவுக்கு பசுபதி வந்து இந்த கம்பெனியை வந்து மாற்றி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பசுபதியெல்லாம் இந்த கம்பெனியை வந்து அப்படியே அடியோடு வந்து ட்ராப் அவுட் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்து வந்து விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இத்தனை நாளாக வந்து காவேரி பிரச்சனை, கொடைக்கானல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதிலேயே அலைஞ்சிட்டாரு. கம்பெனியை பற்றி யோசிக்கவே இல்லை. காவேரி கன்சீவ் ஆனதுலேருந்து இந்த கம்பெனியை பற்றி வந்து யோசிக்கவே இல்லாமல் விஜய் வந்து காவேரி பார்த்தே வந்து ரொம்பவே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் அடுத்து வந்து கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டார். என்ட்ரி ஆனது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து குமரனும் வீட்டுக்கு வர போகிறாங்க. குமரன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குமரன்ட்ட ரொம்பவே அழுது புலம்புறாங்க. யமுனா ஒரு பக்கம் இருக்கும்போது கங்கா பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. யமுனா கிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து நவீன் வந்து யோசிப்பார். ஆனால் வந்து நவீன் யோசிக்கங்களாட்டி வந்து நவீனுக்கு வந்து அடுத்தது என்ன வரும், இல்லை யமுனா பாவம் நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறா, அவள்கிட்ட வந்து எதுவுமே இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, அவள் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இப்படிலாம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அடுத்த பரபரப்பான கதைக்களம் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா வந்து காவேரியோட குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கும், காவேரியோட குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து கங்காவோட குழந்தைக்கு தான் வந்து ஏதோ வந்து ஆபத்து இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வரக்கூடிய எபிசோடு வேறு லெவலான எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ். இனி வரக்கூடிய எபிசோடு அதுவாக தான் இருக்கும். வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.